என்ன சூர்யா அது? சூர்யா ஒரு நிமிஷம். இல்ல, நான் நம்ப மாட்டேன். என் பொண்ணு அப்படிப்பட்ட பொண்ணே இல்ல. நான் என் பொண்ணு அந்த மாதிரி வளர்க்கவும் இல்ல. தயவு செஞ்சு யாரும் நம்பாதீங்க, ப்ளீஸ். யாரும் நம்பாதீங்க. டேய், யாரா நீ? எதுக்காக இங்க வந்து குழப்பம் பண்ணிட்டு இருக்க? உண்மையை சொல்ல போறியா இல்லையா? ஏங்க, நான் உண்மையை தாங்க சொல்றேன். அதுக்கான ஆதாரத்தையும் காட்டிட்டேன்ல. ஏய், நிறுத்துறா. இங்க பாரு, ஒழுங்கு மரியாதை நீ உண்மையை சொல்லல, அப்புறம் இங்க நடக்கிறதே வேற. உண்மையை சொல்றா. ஏங்க, நான் உண்மையை தாங்க சொல்றேன். என்ன நம்புங்க. என்னை விட வசதியான இடத்துல வீட்டுல மாப்பிள்ளை பாக்குறதுனால குந்தவை என்னை கழட்டி விட்டுட்டா. இல்ல, சொல்லுங்க மேடம். இப்ப நான் உங்களுக்கு உங்க போன்ல ஒரு போட்டோ அனுப்பியிருக்கேன். அதுல இருக்கிற பையனை பத்தி எனக்கு ஃபுல் டீடைல்ஸ் வேணும். அதுவும் சீக்கிரமா எனக்கு உடனே வேணும். ஓகே மேடம். ஐயோ, என்ன நம்புங்க. எனக்கும் இவனுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. இவன் பேச்ச நம்பாதீங்க. இது பாரு குந்தவை, எதுக்காக பயப்படுற? என் கூட தைரியமா வா. இப்ப வேணா எனக்கு வசதி இல்லாம இருக்கலாம், ஆனா ஃபியூச்சர்ல நான் ஒரு பெரிய ஆளா வருவேன். அப்ப நான் உன்னை ராணி மாதிரி பாத்துப்பேன். துர்கா, அம்மா, யாருமே என்ன நம்பலனாலும் பரவாயில்ல. நீங்க மட்டும் என்ன நம்புங்க. சத்தியமா இவனுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. குந்தவை, நீ அழாத. மாதாஜி, அந்த போலீஸ்காரி துர்கா பொங்கி எழுவான்னு பார்த்தா அமைதியால இருக்கா. ஒருவேளை நம்மால சொன்னதை நம்பிட்டாளா? அப்படியெல்லாம் இருக்காது. மாப்ள, ஐய, அது இப்பவே தாலி கட்ட சொன்னா இப்படி அப்பா அம்மா கிட்ட எல்லாம் கேட்கணும்ல. ஓஹோ, இப்பதானே சொன்ன குந்தவை இல்லாம வாழ முடியாது, செத்துருவேன்னு. அப்புறம் எதுக்கு தாலி கட்ட யோசிக்கிற? ஏய், நீ முதல்ல தாலியை கட்டு, அதுக்கப்புறமா அப்பா அம்மா கிட்ட போய் பர்மிஷன் வாங்கிக்கலாம். என்ன யோசிக்கிற? தாலியை கட்டு. இல்ல மேடம், அது வந்து உன் அப்பா அம்மா கிட்ட நான் பேசிக்கிறேன். தாலியை கட்டு. துர்கா, அக்கா நீ தைரியமா இரு, நான் பாத்துக்கிறேன். டேய், போய் தாலியை கட்டுறா. என்னாச்சு உனக்கு? உயிருக்குயிரா லவ் பண்ற பொண்ணு, அவ கழுத்துல தாலி கட்ட ஏன் இப்படி யோசிக்கிற? முதல்ல தாலியை கட்டு. அது இல்ல மேடம், இன்னொரு நாள் கட்டலாம் மேடம். நல்ல நாள் பார்த்து கட்டிக்கலாமே. டேய், இப்பவே நல்ல நேரம் தான், தாலி கட்டுறா. இப்ப வேணா மேடம், இன்னொரு நாள் ப்ளீஸ் மேடம். ஏன் வேண்டாம்? இப்படியேவா தாலி கட்ட சொல்றீங்க? ஆமா, நீ உயிருக்குயிரா லவ் பண்ற பொண்ணு தானே, தாலியை கட்டு. இவ ஏதோ பிளான் பண்ணிட்டா, என்னன்னு தான் புரியல. அது அப்போ அந்த பொண்ணு கழுத்துல தாலியை கட்டுறியா? தெரியல சிஸ்டர். ஏய் பாவி, என்ன காரியம்டா பண்ணிக்கிட்டு இருக்க? நீ தாலி கட்ட பொண்டாட்டி நான் இருக்கும்போது இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க பாக்குறியா? நீ எல்லாம் உருப்படுவியா?
மேடம், இந்த ஆளியும் புருஷன் மேடம். ஏற்கனவே எனக்கு தாலி கட்டியிருக்கான். இவன் போட்டோவை ஸ்டேஷனுக்கு அனுப்பி விசாரிக்க சொன்னதும் இவன் யாருன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. இவன் செல்போன்ல இருக்கிற ஆளை, போட்டோ எல்லாத்தையும் மார்பிங் பண்ணிருக்கான். இந்த மாதிரி செஞ்சு பணம் பறிக்கிறது தான் இவனோட வேலையே. ஐயோ, இவன் இப்படிப்பட்ட ஆள்னு எனக்கு தெரியாது மேடம்.